குவைத் நாட்டின் உயரிய ஆர்டர் ஆஃப் முபாரக் அல்-கபீர் விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி அந்நாடு அரசு கௌரவித்தது. நட்பின் அடிப்படையில் ஒரு நாட்டின் தலைவர் அரச குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த விருதினை அந்நாடு வழங்குகிறது. இதற்கு முன்னர் இந்த விருதானது அமெரிக்க முன்னாள் அதிபர்கள் பில் கிளின்டன், ஜார்ஜ் புஷ் மற்றும் பிரிட்டன் மன்னர் சார்லஸ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2 நாட்கள் பயணமாக குவைத் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு மன்னர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசுமுறை பயணமாக குவைத் சென்றுள்ள பிரதமர் மோடி பயான் பகுதியில் உள்ள மன்னரின் அதிகாரப்பூர்வ மாளிகைக்கு சென்றார். அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக மத்திய அமைச்சர் அமித் ஷாவிற்கு கண்டனம் தெரிவித்து திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுக செயற்குழு கூட்டம் அதன் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதலாவதாக அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசி அவரது தியாகத்தை இழிவுபடுத்தியதாக மத்திய அமைச்சர் அமித் ஷாவிற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெஞ்சல் புயல் மறுசீரமைப்பிற்காக 6,675 கோடி ரூபாயை இதுவரை மத்திய அரசு ஒதுக்காமல் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதாக கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இயற்கை சீற்றத்தால் பாதிப்புக்குள்ளான நிலையில் தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிதியை விரைவில் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிடக் கோரியும் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏல விவகாரத்தில் அதிமுகவும் பாஜகவும் கபட நாடகம் ஆடுவதாக கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக 200க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவதை தொண்டர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தீபத் திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்று திருவண்ணாமலை மலை உச்சியில் வாத்தியங்கள் வெண்ணெய் புழக்க ஜோதி புலம்பாய் அண்ணாமலையார் காட்சியளித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கார்த்திகை தீபத் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வாக டிசம்பர் 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 2668 அடி உயர மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது. இந்நிலையில் 10ஆம் நாளான நேற்று மலை உச்சியில் நகரி வாத்தியங்கள் முழங்க ஜோதி பிளம்பாய் அண்ணாமலையார் காட்சியளித்தார். இன்றுடன் தீபத் திருவிழா நிறைவடைய உள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கிய காட்சிகள் தான் இவை. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி ஒருங்கிணைந்த அன்பியங்களின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா பேரணி கோலாகலமாக நடைபெற்றது. வேளாங்கண்ணியில் உள்ள விண்மீன் ஆலயத்தில் இருந்து சுமார் 700க்கு மேற்பட்ட சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து வலம் வந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக பேராலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக வதந்தி பரப்ப வேண்டாம் என தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் அதிமுக ஆட்சியில் ஆண்டுதோறும் குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2025ஆம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் ஊர்தி இடம்பெறாததற்கு தமிழக அரசுக்கும் அனுமதி வழங்காததற்கு மத்திய அரசுக்கும் கண்டனம் என பதிவிட்டிருந்தார். இதுகுறித்து தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் 2025ஆம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக பரவும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்துள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் ஊர்தி பங்கேற்க இயலாது என கூறியுள்ளது. குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொள்ள 15 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகள் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் ஊர்தி பங்கேற்றதால் இனி 2026ஆம் ஆண்டுதான் கலந்து கொள்ள முடியும் என்று தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. நெல்லையில் நீதிமன்றத்திற்கு வெளியே இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு அளிக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார்.
நெல்லையில் நீதிமன்றத்திற்கு வெளியே மாயாண்டி என்பவர் பட்டப்பகலில் வெட்டிக் கொல்லப்பட்டது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த உயர்நீதிமன்றம் நெல்லை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தும் கொலை நடந்துள்ளதாகவும் இதனை ஏன் தடுக்கவில்லை என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தது. மேலும் மாவட்ட நீதிமன்றங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நீதிமன்றங்களிலும் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கும்படி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். காவலர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக பிஸ்டல் மற்றும் தொலைதூர துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து திங்கட்கிழமைக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பக்கிங்காம் கால்வாயில் மீன்பிடிக்க சென்று மாயமான ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர். சந்தைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் லோகேஷ், விக்ரம், சூர்யா ஆகியோர் திண்டிவனம் சாலையில் உள்ள பக்கிங்காம் கால்வாயில் மீன்பிடிக்க சென்றதாக கூறப்படுகிறது. தூண்டில் போட்டுக் கொண்டு இருந்த லோகேஷ் எதிர்பாராத விதமாக தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை கண்ட மற்ற சகோதரர்கள் தங்களது அண்ணனை காப்பாற்ற நீரில் குதித்ததாக சொல்லப்படுகிறது. 3 பேரும் கரை திரும்பாத நிலையில் இதை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் 3 பேரையும் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள நவபாஷான சிலை பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 2 கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி வனச்சரகத்திற்கு உட்பட்ட இடங்களில் மத்திய வனவிலங்கு குற்றத்தடுப்பு பிரிவு காவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 1 ஜோடி யானை தந்தத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வனத்துறையினர் 7 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து அவர்களிடம் இருந்து செல்போன் எண்ணை பெற்றுக்கொண்ட மத்திய வனவிலங்கு குற்றத்தடுப்பு பிரிவு காவலர்கள் யானை தந்தத்தால் ஆன சிலைகளை வாங்குவது போல பேசி திருவண்ணாமலைக்கு சென்றனர். அப்போது தச்சம்பட்டு அருகே உள்ள வீட்டில் இருந்து 2 அடி உயரம் கொண்ட நவபாஷான முருகர் சிலை, யானை தந்தத்தாலான கிருஷ்ணர் சிலையை காண்பித்தனர். இதனையடுத்து காரில் வந்த காவலர்கள் 2 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 2 சிலைகளை பறிமுதல் செய்து மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் திருவண்ணாமலை மாவட்டம் கண்டியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன், ராஜசேகர் ஆகியோர் சட்டவிரோதமாக யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலைகள் விற்பனை செய்து வந்தது உறுதி செய்யப்பட்டது. உரிய பரிசோதனைக்கு பிறகே பறிமுதல் செய்யப்பட்ட 2 சிலைகளின் மதிப்பு தெரியவரும் என மாவட்ட உதவி வன பாதுகாவலர் தெரிவித்தார். இதனிடையே பெங்களூருவில் தலைமறைவாகியுள்ள நபரை பிடிப்பதற்கு மத்திய வனவிலங்கு குற்ற தடுப்பு பிரிவு அங்கு செல்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சாலையை வழிமறித்து நின்ற இந்த யானையால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை வனப்பகுதிகளுக்கு நடுவே உள்ள கோத்தகிரி சாலையில் யானை ஒன்று நடமாடிக் கொண்டிருந்தது. இதனை கண்டு அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தினர். இதனால் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி யானையை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டினர்.